முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இத்தனை நாட்களாக உன்னிடம் பேசாத ஒருவர் இப்பொழுது உன்னிடம் வந்து பேச போகின்றார். யாரப்பா அவர் என்றுதானே கேட்கின்றாய்? சொல்கிறேன், இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ விரும்பும் நபர், நீ நேசிக்கும் நபர், ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அவரை இப்பொழுது நீ பிரிந்து விட்டாயே தவிர ஒரு நாளும் அவரை நீ மறந்து விடவில்லை. என்னிடம் நீ தினமும் கேட்கின்ற ஒரே கேள்வி, உண்மையாக நேசிக்கும் அன்பை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னீர்களே, பின்பு எதற்காக எங்களை பிரித்து வைத்தீர்கள் என்று. ஆனால் அது தவறான கருத்து தங்கமே. யார் சொன்னது? நான் உங்களை சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன். உன்னுடைய பாசம் அவருக்கு இத்தனை நாட்களாக புரியாமல் இருந்தது. இப்பொழுது உன்னுடைய உண்மையான அன்பினை அவர் புரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றார். தான் செய்த தவறை மன்னித்துவிடு என்று உன்னுடைய காலை பிடித்து கதறத்தான் போகின்றார். அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருந்த உன்னுடைய துணை இப்பொழுது உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டார். அனைவரும் சுயநலத்திற்காக மட்டுமே அவரிடம் பழகினார்கள் என்பதை இப்பொழுதுதான் அவர் உணர்ந்திருக்கின்றார். யார் இல்லாமலும் வாழ்ந்திட முடியும், ஆனால் நீ இல்லாமல் வாழ முடியாது என்பதனை அவர் காலம் கடந்த பின்பு உணர்ந்துள்ளார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்துக்கொள். நீ என்னிடம் கேட்கின்றாய் அவர் வேண்டும் என்று, ஆனால் அவர் மீண்டும் உன்னிடம் வரும்பொழுது நீ அவர் மீது கோபம் கொள்வாயா என்று யோசித்து பார். உன்னால் அவரிடம் கோபம் கொள்ள முடியாது, எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் எப்பொழுதும் அந்த வருத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் அந்த குற்றத்திற்காக நீ அவரை வெறுத்து ஒதுக்கிவிடவில்லையே. அவர் எப்பொழுதும் உன் மனதில் தானே இருக்கின்றார். அவரை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும். அவரை விட்டு பிரிந்த நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? இல்லைதானே? பின்பு தவறை உணர்ந்து மீண்டும் வருபவருக்கு வாய்ப்பு தந்துத்தான் பார்த்தங்கமே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கத்தான் போகிறது. என்னுடைய பிள்ளை அழகான வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகின்றேன். நீ நிச்சயமாக அப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு பிடித்த உன் துணையுடன் நிச்சயமாக வாழ்வாய். அதை நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. உன்னை அழைத்து அவர் பேசுவார், பின்பு உன்னிடமே வந்து சேருவார். இதற்கு உன் அப்பா நான் உத்தரவாதம் தருகின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.